நம்முடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் 2025ல 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல் அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. 888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட். ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்ச பணம். அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால. அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆர் இதுல இல்ல. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும்.